ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். கடந்த சில பதிவுகள் தொடர் பதிவுகளாக நிமித்தங்கள், சகுனங்கள், கனவுகள் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். அதில் இன்று நிமித்தங்கள் சார்ந்த ஒரு பதிவு. இந்த பதிவு கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேல் கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வருவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும். நகர வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் அல்லது பட்டணவாசிகளுக்கும் இந்த பதிவு மிகவும் புதிதாக தென்படும். ஆனால் இது அப்படியே உண்மை. கடந்த காலங்களில் இது நடைமுறையில் இருந்த ஒரு அருமையான தகவல்கள். இந்த தகவல்கள் எதுவும் இன்று நடைமுறையில் காண முடியாமல் போய்விட்டது அல்லது காண விருப்பமில்லை. அப்படி வேகமான வாழ்க்கை பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் ஒரு காலத்தில் நம்பித்தான் மனிதன் ஜோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் எதுவும் இல்லாமல் முன்னோர்கள் காட்டிய வழியில் கண்ட அனுபவ தகவல்களை மட்டும் வைத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருந்தோம் என்பதை மறுக்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு பதிவில் ஒரு சிறு பதிவு. பல்லி, காக்கை, முஞ்சூறு, தும்மல், இந்த 4 சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஒரு மேச முதல் மீனம் வரை ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்தை 360 டிகிரியாக பிரித்து முதல் வட்டத்தில் 90 டிகிரியை 3 பாகங்களாக பிரித்து கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய அடுத்த 3 பாகங்கள், 3 ராசி, 3 பாகங்கள், இப்படி மேச முதல் மீனம் வரை 12 லக்கணங்களாக பிரித்து கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு லக்கணத்திலும், அதாவது ஒவ்வொரு திசையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த பள்ளி, காக்கை, முஞ்சோறு, தும்மல், இந்த 4 சத்தங்கள் வரும் பொழுது அது எப்படி பலன் இருக்கும் என்பது சார்ந்த தகவலை இந்த தகவல் பாருங்கள் நண்பர்களே. எழுவாய் மேசம் படைகோசல், இடவங் கடகம் குடிபோக்கும், நழுவாய் மிதனம் நல்வசனம், நண்டு விருந்து கழிப்பாகும், கழிவே யாகும் தனச்சிங்கம், கன்னி பழங்காய் வெற்றிலையாம், தொழுதும் தூதன் துளமாகும், தூங்கும் தேல் பொன் பெண் வருத்தே, வில்லில் விருத்து மக உண்டாம், வேண்டும் மகரம் விண்ணமுதம், நல்ல கும்பம் நோயுண்டாம், நாட்டும் மீனம் கழிப்பாகும், அள்ளில் சிறந்த குழன்மடவர அறிய சொன்னேன் இவன்மிசை, சொல்லும் பள்ளி கொடிசூரன் தும்மல் என்று அறிவாயே என்று கூறியுள்ளார்கள். பாருங்கள், மேசம் என்று பொதுவாக கிழக்கு பகுதியை 4ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். அதில் முதல் பகுதியில் வரக்கூடிய பள்ளி சொல்லும் சத்தம், காக்கை கரையும் சத்தம், முஞ்சூறு மற்றும் தும்மல் வரும் சத்தம் மேசமானால் படையோடு சேர்ந்து பயணிக்கப் போகிறோம் என்று அர்த்தம். ரிஷபமும் கடகமும் ஆனால் இடம் விட்டு இடம் மாறப்போகிறோம் என்று அர்த்தம். மிதனம் என்று வரும்பொழுது மனம வந்து நிறைய விஷயங்களை மனதார பேசி பகிர்ந்து கொள்ளுகிறோம் அர்த்தம். கடகம் என்று பார்க்கும் பொழுது நல்ல கழிப்பாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியேறுவது மற்றும் அவசர விஷயங்களை முடிவு செய்வது என்பது சிங்கம் என்ற சிம்மராசிக்குரியது என்றும், கன்னிராசிக்குரிய திசையில் அல்லது பக்கத்திலிருந்து இந்த 4 சத்தங்கள் வரும்பொழுது பழமும் காயும் வெற்றிலையும் வந்து சேரும் என்று சொல்லுகிறது.
துலாத்தில் அல்லது துலாத்துக்குரிய திசையில் இந்த சத்தங்கள் வரும் பொழுது தொழுது வணங்கும் தெய்வம் சார்ந்த விஷயங்களை அடையாளம் காட்டுகிறது. அடுத்தது விருச்சிகம் என்ற திசையிலிருந்து வரும்பொழுது பொன்னும் பெண்ணும் வரத்துக்களை அடையாளம் காட்டுகிறது என்றும், தனுசு ராசியில் அல்லது தனுசு ராசிக்குரிய திசையிலிருந்து வரும் பொழுது நல்ல விருந்து உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகரம் என்று ஒரு அந்த குறிப்பிட்ட திசையில் சொல்லும் பொழுது விண்ணமுதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கும்பத்தில், அதாவது கும்பராசிக்குரிய திசையில் அந்த பகுதியில் இந்த 4 சத்தங்களும் வரும் பொழுது நோயுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் மீனம் என்ற பகுதிக்கு இந்த சத்தங்கள் வரும் பொழுது நல்ல களிப்பும் சந்தோஷமும் திருப்தியும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, சாதாரண ஒரு பள்ளி சத்தம், காக்கையினுடைய சத்தம், மஞ்சூறு, தும்மல் வரும் சத்தம், இந்த சத்தங்களை வரும் திசையை அனுசரித்து பலன்களை அறுதியிட்டு அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. சாஸ்திரமும் சம்பிரதாயங்களும் முன்னோர்கள் கண்டுபிடித்ததை எப்படி புகழ்வது என்றே தெரியவில்லை. அதற்கான வார்த்தையும் கிடைக்கவில்லை. அடுத்து 16 திக்கிலும் பள்ளி சொல்லும் பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. அருக்கன் மேல் பயனாசம் 2 சாவு அகன்றவர் பின் மீண்டிடுவார் 3 ஆகில் உருக்கமுள்ள சாவதனை கேட்க நாடு ஒரு சண்டை உண்டு 5 முறவாமாறு விரிதலை அழுகுரல் மழையும் நோயும் மேன்மேலும் துக்கம் உண்டாகும் 7 தரித்திடும் சந்தனமும் மனமும் கண்டு தகுதியுள்ளவர் கூடிவர லாகும் 8 சித்தமிக மகிழ்ச்சியுண்டாகும் நாளோடைந்து தீதாகவே உரைக்கும் தெரியும் 10 அத்தமிசை யாத்திரைக்கு ஓரோழழிந்து அகமகிழ்ச்சி களியான மாரோடாறு பத்தி வரும் காணிக்கையும் 13ற்கு பறந்து வரும் இளவோலை 14க்கு மெத்த வரும் முறவின் முறை 7 8 மேன்மேலும் யோகமுண்டாம் 16க்கு என்று கூறியுள்ளார். தலைக்கு மேல் ஒரு பள்ளி சொல்லும் சூழ்நிலை ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் உடனே சாவு என்று சொல்லியுள்ளார். போனவர் திரும்பி மீண்டிடுவார் என்று சொல்கிறார் 2வது சொல்லுக்கு. 3வது சொல்லுக்கு ஒரு இளவு செய்தி வரும் என்று சொல்லுகிறார். சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு வரும் என்று சொல்லுகிறார் 4வது சத்தத்துக்கு. 5வது சத்தத்திற்கு இடம் விட்டு இடம் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது சத்தத்திற்கு அழுகுருளும் மழையும் நோயும் வரும் என்று சொல்லியுள்ளார். அழுகுருளும் நோயும் என்று சொல்லியுள்ளார். 7வது சொல்லுக்கு துக்கம் என்று சொல்லியுள்ளார். 8வது சொல்லுக்கு சந்தனம் ஜவ்வாது வாசனையோடு கூடிய சந்தோஷ நிகழ்வு நடக்கும் என்று சொல்லியுள்ளார். நல்ல திருமணமும் அது சார்ந்த தகவலும் 8வது சொல்லுக்கு என்று சொல்லியுள்ளார். மனதும் உடலும் ஒரு சேர மகிழ்ச்சியடையும் சூழ்நிலையை உருவாக்கி தரும் 9வது சொல்லுக்கு. தவறான பாதையில் பயணித்து அதனால் கௌரவ குறைச்சலே ஆகும் என்று சொல்லியுள்ளார். அதாவது தீது நடக்கும் என்று சொல்லியுள்ளார் 10 சொல்லுக்கு. அதே சமயத்தில் அடுத்தது ஒரு யாத்திரை பயணத்தை தொடரலாம் என்றும் 11 சொல்லுக்கு சொல்லியுள்ளார். அதோடு 12வது சொல்லுக்கு நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் சொல்லியுள்ளார். 13வது சொல்லுக்கு இளவு தகவல் வரும் என்று சொல்லியுள்ளார். அதாவது மரணம் சார்ந்த தகவலை ஓலை சுமந்து வரும் என்று சொல்லியுள்ளார். பறந்து வரும் இளவோலை 14க்கே எப்படி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் பாருங்கள் நண்பர்களே. அடுத்து
நல்ல உறவு முறைகள் நன்றாக இருக்கும் என்று சொல்லியுள்ளார். அடுத்தது 15க்கு நல்ல உறவு முறையில் யோகம் வரும் என்று சொல்லியுள்ளார். அடுத்து 16க்கு மேலும் யோகம் என்று சொல்லியுள்ளார். ஒரு ஊர்வன என்ற ஒரு சிறிய உயிரான பள்ளி 16 சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் அளந்து அறிந்து அனுபவித்து நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இதில் 7 சத்தம் வரும் வரையில் நான் கவனித்திருக்கிறேன். இந்த 1, 3, 5, 7 சப்தங்கள் வரை உறவுகள் சார்ந்த விஷயங்களை தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறது. 2, 4, 6 இந்த 3 விதமான இரட்டைப்பட்ட சத்தத்துக்கு யோகத்தையும் செல்வாக்கையும் கவனித்திருக்கிறேன். இதில் கோவிலில் மாலை நேரத்திலும் அதிகாலை நேரத்திலும் பள்ளி சொல்லும் அல்லது பள்ளி சத்தமிடும் சப்தங்களினுடைய எண்ணிக்கையை அனுசரித்து நிறைய தகவல்களை நாம் கண்டிருக்கிறோம். இதில் இடம் வளம் என்று ஒரு தகவல் இருக்கிறது. அதாவது நாம் அமர்ந்து இருக்கும் பட்சத்தில் இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ பள்ளி சப்தமிட்டால் அரிய பலன்களை தந்திருக்கிறது. இதில் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவில் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை அல்லது மாலை 4:30 மணி முதல் இருட்டிய பிறகு ஒரு 10 நிமிடம் வரையில் ஒரு கோவில் வாக்கு கேட்பது என்ற ஒரு பழக்கம் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. கிராமங்களில் அதை நம்பி எண்ணற்ற விஷயங்களை, ஏன் நிலம் வாங்குவது, சொத்து சுகம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்படி எண்ணற்ற விஷயங்களை இன்றும் நடைமுறையில் பார்க்கிறோம். கிராமங்களிலும் கிராமப்புறங்களில் இருந்து வந்தவர்களும் இன்னும் இதை தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள். இதோடு கூடிய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் என்பதை மறுக்க இயலாது. அடுத்து ஆந்தை கத்தல், அதாவது இரவில் மட்டுமே முழித்து வேட்டையாடும் ஒரு அற்புதமான பறவை. இந்த பறவையினுடைய ஒவ்வொரு சத்தமும் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏற்ற இறக்கங்களை அடையாளம் காட்டுவனாக அமைந்திருக்கிறது. இன்றும் நடைமுறையில் கிராமங்களிலும் ஊருக்கு ஒதுக்குப்புறங்களிலும் இருப்பவர்கள் இதை கண்காணித்து வருகிறார்கள். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. அந்த ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒவ்வொரு அளவுகளையும், அந்த அளவுகளின் மூலம் சில நன்மைகளையும் தீமைகளையும் தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு 1-2 வருடத்துக்கு முன் இதை அனுபவத்தில் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இது இல்லாமல் என்னுடைய நண்பர்கள், கிராமப்புறத்தில் அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கனவு, பள்ளி சொல்லும் பலன் மற்றும் ஆந்தை கத்தல் இது சார்ந்த தகவலை குறைந்தபட்சம் வாரத்தில் 2 அல்லது 3 நபர்களாவது என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பலன்களை சொல்லி வருகிறேன். இது இந்த ஜோதிட சிந்தாமணி என்ற கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு முன்னால் வந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல் இன்றும் நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது. சரி, ஆந்தல் கத்தல் சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம். ஓருரை உரைக்குமாகில் உற்றதோர் சாவு நேரும், ஈருரை உரைக்குமாகில் எண்ணிய கருமம் நன்றா. மூமுறை உரைக்குமாகில் மோக மா மங்கை சேர்வால், நாளுரை உரைக்குமாகில் நாளிகையிற் கழகம் சொல்லும், 5 உரைக்குமாகில் அங்கதொரு பயணம் சொல்லும், 6 உரைக்குமாகில் அடுத்தவர் வரவு சொல்லும், 7 உரைக்குமாயில் இருந்த பண்டங்கள் போகும், 8 உரைக்குமாயில் திட்டென சாவு சொல்லும், 9 உரைக்குமாயில் உடனே நன்மையுண்டு, 10 உரைக்குமாயில் உத்தமம் மிக நன்றே என்று கூறியுள்ளார். இதிலும் ஒரே சத்தம் மட்டும் இரவு 1 மணிக்கு மேல் 2 மணிக்குள் ஒரு வீட்டுக்கு அருகில் நின்று
வடக்கு அல்லது வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் இருந்து இந்த சத்தம் வரும் பட்சத்தில் 12 நாட்களில் ஒரு இறப்புச் செய்தி வரும், அல்லது அந்த குடும்ப தலைவன் மரணத்துக்கு நிகரான கண்டத்தை சந்திக்கிறான். இது நடைமுறையில் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக எண்ணற்ற விஷயங்களில் இது ஒத்துப்போயிருக்கிறது. எண்ணற்ற குடும்ப நண்பர்களினுடைய தகவலுக்கு இது விடையாக அமைந்திருக்கிறது. அத்தனையும் ஒத்துப்போகிறது. 1% கூட ஏற்ற இறக்கம் வந்ததில்லை. அதற்கடுத்து 2 முறை சத்தமிட்டால் நாம் என்ன நினைத்தோமோ அது விரைவில் சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் நடந்ததை நான் கவனித்திருக்கிறேன். 3 முறை சத்தமிடும் பொழுது புதிதாக ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை பங்கிட எத்தனிக்கிறாள். அதாவது காதல் அரங்கேறுகிறது. இது நிறைய நண்பர்களிடம் கலந்து ஆலோசித்து இந்த தகவலை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறேன். அதே சமயத்தில் 4 முறை சத்தமிடும் பொழுது அந்த வீட்டில் புதிதாக ஒரு பிரச்சனை உருவாகி அது கலகத்தில் முடிகிறது. அதே சமயத்தில் 5 முறை சத்தமிடும் பொழுது அடுத்த சில நாட்களில் நமக்கு ஒரு பயணத்தை அது அடையாளம் காட்டுகிறது. அந்த பயணம் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் கௌரவம் உள்ளதாகவும் அமைந்திருக்கிறதை நான் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். அதே சமயத்தில் 6 முறை உரைக்கும் ஆகில் அடுத்தவர் மூலம் வரவு சொல்லும் என்று சொல்கிறது. இது இந்த 6 முறை ஆந்தை அலறல் சத்தம் கேட்டு அடுத்த ஓரிரு நாட்களில் இந்த பணம் இந்த தனம் வராது என்று காந்தி கணக்கில் எழுதப்பட்ட பணம் வந்ததாக நம் நண்பர்கள் கூறியுள்ளார்கள். இதை பலனாக எடுத்துரைக்கிறேன். அதே சமயத்தில் 7 முறை ஒரு ஆந்தை ஒரு வீட்டுக்கு முன்னாலோ அல்லது வீட்டின் மேல் அமர்ந்தோ சத்தமிடும் பட்சத்தில் அந்த வீட்டில் இருந்த பொருள்கள் விரைவில் திருட்டு போகும் என்று சொல்லியிருக்கிறேன். விரைவில் திருட்டு போயிருக்கிறது. ஏன்? நமது நெருங்கிய உறவினர்கள் வீட்டிலேயே இந்த தவறு நடந்திருக்கிறது. இதையெல்லாம் தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறது பிரபஞ்சம். அது அடுத்து 8 முறை சத்தமிடும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு இறப்பு நிச்சயமாக நடைபெறுகிறது. இதை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை கவனித்திருக்கிறேன். அதற்கு அடுத்தது 9 முறை சத்தமிடும் பொழுது அது நன்மை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. 10 முறை உரைக்கும் பட்சத்தில் அது ஒரு உத்தமமான நற்பலன்களை தருது என்று சொல்லியிருக்கிறார்கள். 9 முறையும் 10 முறையும் நான் இன்னும் அனுபவத்தில் பார்க்கவில்லை. ஆனால் நூலில் சொல்லப்பட்டது அனுபவம் சார்ந்த தகவலே என்று தவறாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த காணொலியை காணும் யாராவது கிராமத்து பக்கம் வசிப்பவர்களாக இருந்தால் இதை வரும் காலத்தில் நடைமுறையில் கவனித்து பாருங்கள். அப்படியே ஒத்துப்போகிறது. ஜாதகம் பார்த்து தசா ஒத்தி அந்தரம் கோட்சாரம் நட்சத்திரம் சாரபலன் நாடி ஜோதிடம் கேபி ஜோதிடம் இப்படி எத்தனை வகையில் பார்த்தாலும் இந்த நிமித்தங்கள் சொல்லக்கூடிய பலன்களைப் போல அறுதியிட்டு சொல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கசப்பிலும் கசப்பு. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஜம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9781999791399649. சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.